வெல்கம் பேக் டு அவர் சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். நாம் இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுன் எபிசோடோட தரமான சம்பவங்களை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல அலோப்படுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்மாக்டவுன் ரிவ்யூவை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். ஒரு ரூமர் நமக்கு கிடச்சிருக்கு நேற்று நைட்டு. அதாவது WWE ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு டேக் டீம் மேட்சாக. ஸோ அது பிட்வீன் யாருக்கலாம்னா ஜெல்லி ரோல் விசஸ், அதாவது ஜெல்லி ரோல் அண்டு கோடி ரோட்ஸ் விசஸ் ராண்டி ஆர்டன் அண்ட் பேட் மேக்கஃபீக்குள்ள ஒரு டேக் டீம் மேட்சை பேக்லாஷ் பேப்பரிக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த ஒரு டேக் டீம் மேட்ச் நடக்குது அப்படிங்கிறத ஸோ ஆல்ரெடி நேரத்தைப்பட்ட ஒரு அப்டேட் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, WWE இந்த ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான ஸ்டோரி லைனில் ஒரு சில இன்னும் ஒரு சில வருத்தை ஆட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லப்பட்டுச்சுல. ஸோ அதில் ஹைலி நம்ம ஜெல்லி ரோலோட பேர் அது அடிபட்டுச்சு. ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நேரத்தைப்பட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி தான் இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுன் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஜெல்லி ரோலும் கோடி ரோட்ஸ், ராண்டி ஆர்டன், பேட் மேகஃபி இவங்க 4 பேருமே ஒரே ஸ்டோர் லைனுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ நல்லா இருக்கிற ஸ்டோர் லைனை நாசப்படுத்திட்டாங்க. ஸோ இதுக்கும் மேலே அந்த ஸ்டோர் லைனை இழுத்து பேக்லாஷ் வரைக்கும் கொண்டு போக போகிறாங்க. ஸோ அது ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இதனால் ரெஸ்ல்மனியா 42ல் ஒரு மெயின் ஈவென்ட் மேட்ச்சில் WWE 2 செலிபிரிட்டிஸ் வச்சு பண்ண போகிறாங்க. ஸோ 2 தரமான ரெஸ்லர்ஸ்க்கு நடுவில் ஒரு ஃபியூடை எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் நம்மளாம் அப்படி தான் நடக்கும். ரெஸ்ல்மனியாவில் ஒரு மெயின் ஈவெண்ட்டாக அப்படி தான் நடத்துவாங்க. பட் இந்த தடவை செலிபிரிட்டியை வச்சாது WWE ஒரு டிக்கெட்டை விற்றுடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மல்முட்டியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ உங்கள் யாருக்காவது இதில் என்னதாவது தோணுச்சுன்னா நீங்கள் கம்மில் திட்டலாம். ஃபஸ்ட்டு பேட் மேக்கஃபி உள்ளே வருவார். ஸோ பேட் மேக்கஃபி உள்ளே வந்ததோட ஸோ ஒரு எபிசோடில் சிஎம் பங்கு சொல்லியிருப்பார். ஸோ பேட் மேக்கஃபியை WWE ஸ்மாக்டவுனுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே ஸோ ரெஸ்ல்மனியா 42 டிக்கெட்டை விற்க வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிஎம் பங்கு சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கு ரீப்ளையும் கொடுத்துருக்காரு நம்ம பேட் மேக்கஃபி. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயத்தை அனௌன்ஸும் பண்ணுறாரு. ஸோ ரெஸ்ல்மனியா 42 நைட் 1 அண்ட் நைட் 1 அதாவது எப்படி நைட் 2க்கு ஸோ டிக்கெட்டை டிஸ்கவுண்ட் பண்ணலையா. அதாவது நைட் 1 டிக்கெட்ஸு 25% டிஸ்கவுண்டில் WWE கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பட் நைட் 2க்கு அந்த ஆஃபர் கிடையாது. ஸோ இதிலேருந்தே தெரிஞ்சுக்கிடணும். ஸோ நைட் 1 மெயின் ஈவெண்ட்டுக்கும் நைட் 2 மெயின் ஈவெண்ட்டுக்கும் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. சிஎம் பங்கெல்லாம் ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ப்ராப்பராக நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா இதில் இருந்து தாண்டா தெரியுது ரெஸ்ல்மனியா டே 2க்கு டிஸ்கவுண்ட் பண்ணாமலே டிக்கெட் ஓரளவு டீசெண்டாக விற்றுருக்கு. நைட் 1 அது கூட விற்கலாமல் தான் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு ரிப்ளையும் நம்ம சிஎம் பங்கு கொடுப்பாரு. இப்போதைக்கு ஒரு விஷயம் என்னென்னா ரெஸ்ல்மனியா டே 1 டிக்கெட்ஸை மட்டும் 25% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டிக்கெட்டோட விலை குறைஞ்சது ஒரு 1000 வச்சுக்கோமே, அதில் 250 ரூபாயை டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட ப்ரைஸ் 750 ரூபா. இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற டைம்லேயே நம்ம கோடி ரோட்ஸ் இன்டரப்ட் பண்ணிடுவார். ஸோ அவரு உள்ள வந்தோன்னா நம்ம பேட் மேக்கஃபி சொல்லுவார், இந்த ராண்டி ஆர்டன் ரெஸ்ல்மனியா 42ல் வெறுங்கையை போக மாட்டான். அவங்க கையில் உன்னோட அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் அவன் ஜெயிச்சு அதை எடுத்துகிட்டு தான் ரெஸ்ல்மனியா 42 வெளியே போவான் அப்படிங்கிற மாதிரி பேட் மேக்கஃபி சொல்லுவார். இதுமாதிரி கோடி ரோட்ஸ் நம்ம பேட் மேக்கஃபிட் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபேன்ஸ் ரெஸ்ல்மனியாவில் எதிர்பார்க்கல. ஸோ ராண்டி ஆர்டனை மட்டும் தான் இந்த ஒரு வெர்ஷனில் ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒன்றை எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். காரணம் என்னென்னா பொதுவாக இதுக்கு முன்னாலெல்லாம் ரெஸ்ல்மனியாவில் பேட் மேக்கஃபி வந்தாருன்னா ஒரு நல்லா இருக்கும். அதை ஒரு கமெண்ட்ரி பண்ணதுக்கு வந்தாலுமே அவருக்குன்னு சொல்லி என்ட்ரியில் அவர் ரொம்ப என்டர்டெயினாக உள்ள வர்றது. அதுமாதிரி ஒரு மேட்ச் வைஸ் பண்ணாருன்னா கூட அவருக்கு ஒரு என்டர்டெயின் மேட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஸ்பீடு இந்த வருஷம் ஒரு டேக் டீம் மேட்ச்சில் சண்டை போடுறாருல. ஸோ இதே இதை நம்ம பேட் மேக்கஃபி ரெஸ்ல்மனியாவில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் ஃபைட் பண்ணியிருக்காரு. பட் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் நடந்திருக்கும். பட் இந்த தடவை அவர் ஒரு மெயின் ஸோ இதில் என்ட்ரு ஆகுனதுனால ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ இவன் எதுக்குடா உள்ளே வந்தா அப்படிங்கிற லெவலுக்கு WWE பண்ணி விட்டாங்க. ஸோ அதுதான் கலைச்சி விட்றாரு நம்ம கோடி ரோட்ஸ்.
அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் இன்னொரு விஷயத்தையும் கடைபிடிப்பார். அதாவது 3 வருஷமாக வந்து ஒன்றா வந்து ஃபேன்ஸ் எல்லாரும் நீ வந்து அனௌன்ஸ் டேபிளில் ஜேம்ஸோட என்ட்ரியில் வந்து நீ வந்து ஈட் பண்ணதை தான் வந்து ஃபேன்ஸ் வந்து விரும்பினாங்க. ஒன்று வந்து இந்த மாதிரியான ஒரு கதைக்குள்ளே ஒன்று இன்ட்ரப்ட் ஆகி ஸோ இந்த மாதிரி சம்பவங்களும் பண்ணதுனால ஒன்றை வந்து ஃபேன்ஸ்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் வந்து ஒரு உடக்கல் தான். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க நேரம் இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் வந்து சண்டை வந்துடும். ஸோ உடனே வந்து நம்ம கோடி ரோட்ஸ் நம்ம பேட் மெகாஃபியை அட்டாக் பண்ணதுக்கு ரிங்குக்குள்ளே வந்துடுவார். ஸோ அந்த டைமில் வந்து பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு வீடியோ பேக்கேஜை காணிக்கிறாங்க. ஸோ ராண்டி ஆர்டன் வந்து ஜெல்லி ரோல் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ இதனால வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி ஸோ அடிக்க போகலான்னுங்கிறப்போ ஸோ ராண்டி ஆர்டன் ஸோ நம்ம ஜெல்லி ரோலில் காலை பிடிச்சி இழுத்துட்டு ராம்புக்கிட்டே வந்து வந்துடுவார். ஸோ இதனால் கடுப்பான நம்ம கோடி ரோட்ஸ் உள்ளே வந்து ஸோ ஜெல்லி ரோலில் தூக்க வருவார். ஸோ உடனே பேட் மெகாஃபி அந்த சைடு திறச திருப்பி அவர் திரும்பவும் வந்து வரைப்பார். உடனே ராண்டி ஆர்டன் உள்ளே வந்து ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். ஸோ அதுமாரி பேட் மெகாஃபியும் கோடி ரோட்ஸை வந்து அட்டாக் பண்ண வர டைமில் ஜெல்லி ரோல்லேருந்து எந்திரிச்சு பேட் மெகாஃபி வந்து அடிக்க உள்ளார். வந்து ஒரு ஸ்ட்ரோக்ஸ்லாம் போடுறதுக்கு கையை பிடிப்பார். ஸோ அதுக்கு முன்னால் வந்து ஸோ நம்ம ராண்டி ஆர்டன் வந்து பிடிச்சி ஸோ ஜெல்லி ரோலில் அடித்து தள்ளிடுவார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இதன் மூலயமா தெரிஞ்சிடுச்சு இப்போ இவங்க 4 பேருமே ஒரே ஸ்டோரி லைனில் இருக்கிறாங்க. ஸோ ரெஸ்ல்மேனியாவில் நம்ம ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸ்க்கு தான் வந்து மேட்ச் நடக்க போகுது. பட் இந்த மேட்ச்சில் சிறையை எழுப்புறது விதமாக இவங்க 2 பேருமே உள்ள தேவையில்லாமல் வர போகிறாங்க. 2 செலிபிரிட்டியும் ஒரே மேட்ச்சுக்குள்ளே கிறுக்குத்தனமாக வந்து நம்ம அந்த மேட்ச் வந்து கெடுக்க போகிறாங்க. அந்த மூமெண்ட் வந்து நம்ம எல்லோரும் வந்து மிஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் உறுதியாயிடுச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்தாலும் வேறு ராண்டி ஆர்டனுக்கும் கோடிக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து ஒரு மெயின் ஈவெண்ட்டாக நடக்கும் போது ஸோ ராண்டி ஆர்டன் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு வில்லனாக மாறி இருக்காரு. ஸோ அதில் அவரோட அரக்க குணத்தை நம்ம முழுசாக பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். ஆனால் அது எல்லாமே இவங்க வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. பேசாமல் அந்த டேக் டீம் மேட்ச் வந்து இவங்க பிளான் பண்ணுறாங்களா ஸோ அதை ஒரேடியாக வந்து ரெஸ்ல்மேனியாலே நடத்திருக்கலாம். நடத்திட்டு ஆனால் பேக்லஸில் இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வச்சுருந்தா கூட பரவாயில்லாமலேயே இருந்திருக்கும். ஆனால் ஒரு பெரிய மேட்சை வந்து ரெஸ்ல்மேனியா நடத்தி அதில் இவங்க 2 பேர்த்தையும் உள்ளே கொண்டு வந்து ஏதோ லோலாய்த்தனம் பண்ணிச்சு. ஒன்று ஜெல்லி ரோலோட உதவினால கோடி ரோட்ஸ் டைட்டிலை ரீட்டைன் பண்ணுவார். இல்லைன்னா பேட்ரிக் மெகாஃபி யூஸ் ஓட இன்டர்ஃபரன்ஸ் மூலயமா ராண்டன் நியூ சாம்பியன் ஆவார். இப்படி தான் நடக்க போகுது. இதுதான் ப்ரிடிக்ஷன். இந்த 2ல் எது நடந்தாலுமே மொக்கையாக தான் இருக்கும். ஏன்னா 2 பேர்த்தில் யார் ஜெயிச்சாலுமே ஒருத்தரோட இன்வால்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து ஜெயிக்க போகிறாங்க. ஸோ இதனாலேயே இதோட எதிர்பார்ப்பு மலுமட்டித்தனமாக போயிடுச்சு. இதை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களான்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் திட்டுங்க. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம மேட் கார்டி வந்து சில ஒரு அப்டேட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியா 42ல் ராண்டி ஆர்டன் வந்து நீ சாம்பியன் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நம்புகிறாரு. அதேமாரி நம்ம டேமியன் பிரிஸ்ட் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அவருக்கு கூட கொஞ்சம் கூட பிடிக்கல நம்மளுடைய ராண்டி ஆர்டன் அண்ட் கோடி ரோட்ஸோட நடுவில் இந்த பேட் மெகாஃபி இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ ஜெல்லி ரோலில் வேறு ஆட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ பட் இது எதுவுமே WWE தப்பு கிடையாது. எல்லாம் அந்த TKO DVDs பசங்களால் தான். அதேமாரி நம்ம தானா வர்சன் இப்போ WWEலேருந்து அவரோட ஃபஸ்ட்டு மேட்சை வந்து கொடுத்தாரு அகேன்ஸ்ட் கிட் வில்சன். அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்லேயும் ஜெயிச்சிட்டாரு. அது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மேட்சாக வந்து இருந்துச்சு. அதேமாரி நம்ம நேற்றுக்கு பார்த்த அப்டேட் படி இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து நம்ம ராய்ஸ் கீஸ் ஃபஸ்ட்டு அவரோட டெபியூட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் மொதல் அதாவது ஸ்டேடியத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நம்ம ஷோவில் வந்து சொல்லியிருப்பார் உனக்காக வந்து MFT வந்து எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்குது. உனக்கு விருப்பப்பட்டியானா நீ வந்து எங்கள் டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஃபர் வந்து சோலசிகோவாக ராய்ஸ் கீஸ்க்கு கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராய்ஸ் கீஸ் அவரோட ஃபஸ்ட்டு WWEயோட ஸ்மாக் டவுனில் வந்து ஒரு மேட்சும் வந்து விளையாடிட்டாரு. ஸோ அதில் அவர் ஜெயிக்கவும் செஞ்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே தலைவன் வந்து ஸ்மாக் டவுன் பிராண்டில் இருக்க போகிறாரு. ஸோ பார்க்கலாம். அந்த சைடு வந்து ஒபாஃபெமி வந்து ராவை வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணி பிராக் லெஸ்னருக்கு ஈக்குவலாக ரெஸ்ல்மேனியாவில் வந்து ஃபைட் பண்ண போகிறாரு. இனிமேல் இவரோட ஸ்மாக் டவுனில் இவர் எந்த ஜெயண்டை வந்து வதம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற MFT விசேஷ ஒயட் 6க்கான ஒரு 8 மேன் டேக் டீம் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஃபியூடே ஒரு மாதிரி இழுக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட ஃபேன்ஸுகளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு இதில் 1% கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை.